ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு ஈத்தாயை பற்றி நாம் வாசித்தோம், படித்தோம். இன்றைக்கு நண்பனா நண்பர்களான்னு நீங்கள் பின்னால் போகும்போது கண்டுபிடிச்சிக்குவீங்க. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய வேத பகுதி 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் வரை. 2 சாமுவேல் 15 24 29 வரை. அதனால் உங்களுடைய வேத புத்தகத்தை திரும்பி வைத்துக் கொள்ளுங்க. நடுவில் அந்த வசனங்களையும் நீங்கள் பார்க்கணும். சரியா? நான் அதை வாசிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் நமக்கு பெரிய காரியங்களை சொல்லி தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவதற்கு அவரே நம்மை அபிஷேகம் பண்ணுவாராக. 24ஆம் வசனம். சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடே கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன். அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ? நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பு. உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் 2 பேரும் உங்களோடே கூட திரும்பி போகட்டும். எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் மட்டும் நான் வனாந்தரத்திலே வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான். அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். ஏன்னா அங்கதான் நம்முடைய மக்கள் இருக்காங்க, அங்கதான் தேவாலயம் இருக்கு, அங்கதான் நீங்க ஆசாரியத்துவ பட்டம் பெற்றவர்களா இருக்கிறபடினால அங்க ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். என் பின்னால வந்தீங்கன்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் நீ திரும்ப போகணும்னு சொல்லி சொன்னார். சரியா? அது யாருக்கிட்ட? சாதோக்கு கிட்ட சொல்றார். அப்ப அபியத்தார் எங்க போனாரு அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் தான் லேவியரோடு கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அங்க வைத்திருக்காங்க. ஏன்னா ராஜா எங்கெல்லாம் போறாரோ உடன்படிக்கை பெட்டி கூட போகும். அதாவது கர்த்தருடைய சமூகம் அவரோடு கூட போகுதுன்னு தான் அதோடைய அர்த்தம். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் போறேன், நான் அவருடைய கிருபையின்படி என்னை காப்பாற்றினாலும் திரும்ப வருவேன், அது நான் வரும்போது வரட்டும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணணும்? எருசலேமுக்கு போய் அங்கே இருக்க வேண்டும், ஆசாரிய பட்டத்துக்கு உரிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும், பணியை செய்ய வேண்டும் சொல்லி அனுப்புறாங்க. சரியா? அதனாலதான் 24ஆம் வசனத்துல அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் யாவரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எருசலேமுக்கு போயிட்டான். இப்ப திரும்ப வந்து தேவரோடு சேர்ந்து அங்கே கொண்டு போய் அங்க வைத்து கொள்வாங்க. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஆசாரிய பட்டத்துல இருக்கிற இவர்கள் யாரு, அவளுடைய லீனியேஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும்ல, அவளுடைய சந்ததி எங்கிருந்து வந்தார்கள் என்பதை நாம நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஈத்தாய் அந்நியன். சரியா? அவன் நண்பனாய் வந்திருக்கிறான், எதிரி நாட்டிலிருந்து வந்திருக்கிறான். இவங்க எபிரேயர். ஆசாரிய பட்டம் யாருக்கு உரியது? வேதம் சொல்லுகிறது ஆரோனுக்கு தான் உரியது. ஆரோனுடைய வழித்தோன்றல்கள் தான் இவர்கள். சரிங்களா? லேவியர்கள் ஒரு கோத்திரம், ஆனால் ஆசாரியர்கள் செப்பரேட்டா எடுக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை, அவரை தொழுது கொள்கிற ஊழியத்தை, மக்களுக்கு அவரோடு பேசுகிற ஊழியத்தை, அதோடு கர்த்தருடைய வார்த்தையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இவரிடத்திலே சொல்லும் ஊழியத்தை செய்ய வேண்டும். இதை விட்டுட்டு வனாந்திரத்துல போகணுங்கிறது ஆண்டோடைய விருப்பம் இல்லை என்பது தாவீதுடைய விருப்பம். சரியா? அதனாலதான் அந்த எண்ணம், அதனாலதான் திரும்ப அனுப்புகிறார். சரிங்களா? அப்ப 24ஆம் வசனத்துல எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். இப்ப திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு போறான். அதனால அபியத்தார்ட்ட சொல்லாம சாதோக்கு கிட்ட சொல்றதுதான் 25ஆம் வசனம். திரும்ப ஒரு தடவை நீங்க வாசிங்க.
அதுல தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அதன் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை அவர் திரும்ப வர பண்ணுவார். அதுதான் தாவீதுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை. சரியா? 26ல அதுல சொல்லும்போது சாதோக்குடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நான் வர முடியலன்னா அவர் பார்வைக்கு நலமானபடி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறான், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். சரியா? அப்போ உண்மையிலே சாதோக்கு நல்ல நண்பன் தானே. ஆசாரியனா இருந்தா கூட நல்ல நண்பன். அபியத்தார் இப்ப எருசலேம்ல இருக்கான். சாதோக்கு ஐயோ இப்படி சொல்றாரு ராஜா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பான். ஆனா வெறும் மற்றபடி அவன் ஒன்றும் சொல்லலை. சரியா? ஆனா இப்போ திரும்ப சொல்றான், நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ. தீர்க்கதரிசிக்கு இன்னொரு வார்த்தை என்ன, நான் ஞான திருஷ்டிக்காரன். எதிர்காலத்துல நடக்க வேண்டியது இப்பொழுதே கர்த்தர் உனக்கு சொல்லி இருப்பாரு, நீயே சொல்லு, என்ன நடக்கணும் நீயே சொல்லிப்பாரு, நினைத்து பாருன்னு சொல்லிட்டு நீயும் அபியத்தார் எங்க இருக்கணும், எருசலேமில் இருக்கணும். கூடவே உன்னுடைய பிள்ளையும் அபியத்தாருடைய பிள்ளையும் அங்க இருக்கணும். இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். நிறைய பேருங்க ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. சரியா? தாவீதும் யோனத்தானும் உயிர் நண்பர்கள். சரிங்களா? உடன்படிக்கையின் நண்பர்கள் முதல்ல பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் ஒரு யோனத்தான் வர்றார். இந்த யோனத்தான் வேற, அந்த யோனத்தான் வேற. நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் மகன் அகிமாசும், யாருடைய மகன்? ஜாதோக்கின் மகன் அபிமாஸ் இருக்கணும். அப்புறம் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் இருவரும் உங்களோட கூட திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்றான். சரியா? 28, 29 இருக்கு. அதனால இதை நிறுத்திட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். என்ன செய்வாங்க ஆசாரியர்கள்? முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ரைட். டேக்கிங் தி ஆர்க் of God to the city and remaining there worshipping God and pleading with God for the Israelites and bringing God's word to them and lead them in spiritual ways. புரியுதா? ஆவிக்குரிய விதத்துல எருசலேமில் இருக்கிற தேவனுடைய மக்களை நடத்தும்படிக்கு தேவனுடைய வார்த்தை அவர்களிடத்திலிருந்து வாங்கி கொண்டு இவர்களுக்கு சொல்ல வேண்டும். இவருடைய பாவங்கள், இவருடைய குற்றங்கள், குறைகளை அவர்களிடத்தில் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லி கொடுத்து அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று தர வேண்டும். இதுதான் ஆசாரிய ஊழியம். சரிங்களா? ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தாவீதுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அங்கே போய் எருசலேமிலே தாழ்மையோடு ஊழியம் செய்தார்கள். ஆமென், அல்லேலூயா. தாவீதுக்கு இருக்கிற தாழ்மை யார்கிட்டதான் இருந்துச்சு? அந்த நண்பர்களிடத்துல இருந்துச்சு. பாருங்களேன், எப்பயுமே சங்கீதக்காரன் தானே தாவீது, தன்னை தாழ்த்து கொள்வார். அவர் மேய்ப்பர், நான் ஆடு, அப்படிதான் தன்னை தாழ்த்தி கொள்வான் இல்லையா? அதே போல இவர்கள் என்னன்னா, இவர்கள் தேசத்தின் ஆவிக்குரிய தலைவர்களா இருந்தாலும் கூட அந்த மமதை, அந்த பெருமை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க? தாழ்மையோடு சேவை செய்தார்கள். இது முதல் அடையாளம். சரியா? இந்த குழுவுக்கு முதல் அடையாளம் என்னது? தாழ்மையோடு அவர்கள் சேவை செய்தார்கள். ஸோ அதனால இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, அதற்கு பிறகு அங்கே போய் அவர் செல்லும் போதும் தாவீது சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆசாரியர்கள், நீங்க என்கிட்ட வரக்கூடாது, ஆனா உங்க பிள்ளைகள் மூலமாக தான் எருசலேமிலே இந்த புதிய அரசாங்கத்திலே என்னென்ன நடக்கிறது என்று எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும்னு சொன்னாரு. ஸோ இந்த செய்திகளை கொண்டு வருகிறது தான் இந்த அகிமாசுக்கும் யோனத்தானுக்கும் கொடுத்திருக்கிற வேலை. இவர்களும் தாழ்மையோடு ஊழியம் செய்தார்கள். நன்றாக ஆரம்பித்து நன்றாக முடிக்க வேண்டும். அது 2வது அடையாளம். சரியா? எப்படி தலைவர் சொல்லுகிறாரோ அதை சரியாக ஆரம்பித்து சரியாக நடத்தி சரியாக முடிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 பேர் சேர்ந்த 2வது குழு இது. முதல் குழு யாரோடு? ஈத்தாய், அவரோடு 600 மக்கள். 2வது குழு யாரு? அபியத்தார், சாதோக், அவருடைய குமாரர்கள். இந்த குழு அது செய்யறாங்க. இது அனதர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரன். இது அவன் சந்ததியும் தாவீதோடு நிற்கதை நீங்க பார்க்கலாம். சரி, இதோட நாம நிறுத்துவோம். தேவனுடைய அபிஷேகம் பெற்றோரோடு கடினமான காலத்திலே நிற்க வேண்டியவர்கள் அவர் சொன்ன சொற்படி நடக்கும்படி மறுபடியும் அவரை விட்டு எருசலேமுக்கு போய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருந்து ஊழியத்தை செய்து நிச்சயமாக தாவீதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெபித்திருப்பார்கள், விண்ணப்பம் பண்ணி இருப்பார்கள், அதையெல்லாம் செய்திருப்பாங்க. அதனால கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். இதோட நம்ம முடிப்போம். 2வது குழுவை நாம் பார்த்துட்டோம். சரியா? முதல்ல யாரு? தாவீது, யோனத்தான். 2வது யாரு? ஈத்தாய், 600 மக்கள், தாவீது, மற்ற ஊழியக்காரர்கள். 3வது குழு அபியத்தார், சாதோக், கூடவே அகிமாசும் யோனத்தான்.
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக நம்ம இதை முடிச்சிருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான பதிலை நான் கொடுத்து தருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, நாங்கள் உம்மை தொழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே நீர் காட்டி வருகிற அளவு கடந்த ஆண்டவரே கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா, அப்சலோமின் ஆண்டவரே எதிர்ப்புகள் மத்தியில கர்த்தாவே ராஜா தாவீது வனாந்தரத்துக்கு போகும்பொழுது கர்த்தாவே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களாகிய அபியத்தாரையும் சாதோக்கையும் அவருடைய குமாரரையும் அனுப்பி தந்து ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவரே ராஜா கர்த்தாவை பரிந்து பேசும்படி அவர்களை அங்கே கொடுத்து விட்டு தனியாய் மற்றவர்களோடு நடந்து செல்லுகிற அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்கள் அப்படி எங்களோடு வந்தாலும் கூட கர்த்தாவே சில நேரங்களை கர்த்தாவே அவர்கள் இல்லாமல் நாங்கள் நடக்க வேண்டிய நேரங்களாய் நீர் மாற்றி தருகிறீர். அதுவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களே எங்களுடைய வாழ்விலே அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே மற்ற நண்பர்களை குறித்தும் நாங்கள் ஆண்டவரே படித்து ஆண்டவரே கர்த்தாவே அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். சகல துதி கனமை நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.